நல்லவர். இந்த நாளில் கூட நாம் போன வாரம் தியானித்தோம். என்ன தியானித்தோம்? கர்த்தருடைய சமூகம், பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய சமூகம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை பேசும்படியாக என்னுடைய ஆவியில் கர்த்தர் ஏவினபடியால் அந்த ஒரு சில காரியங்களை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்தின் பக்கமாக உங்கள் வேதாகமத்தை திருப்பி கொண்டு சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கங்க பார்க்கலாம். அதில் 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும். நாம் கர்த்தருடைய சமூகத்தை எதற்காக தேட வேண்டும் என்றால், நாம் அவருடைய சமூகத்தை தேடினால்தான் அவரை நம்மளால் பார்க்க முடியும். அவரை நாம் பார்க்காம நம்ம வாழ்க்கை மாறாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அவருடைய சமூகத்தில் உட்கார வரலை, நீங்கள் அவருடைய சமூகத்தில் அவரை தேட வந்து இருக்கிறீங்க. சொல்லுங்கள், பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உட்கார வரலை, நீங்கள் தேட வந்து இருக்கிறீங்க. ஒரு பெண் தன்னிடத்தில் இருக்கிற ஒரு வெள்ளிக்காசை தொலைக்கிறான். அப்போ அவள் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த வெள்ளிக்காசை தேடுறதுக்காக விளக்க கொளுத்தி தன்னுடைய வீட்டை பெருக்கி எப்படி அதை தேடுவான் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு தங்க செயினோ தங்க கம்மலோ உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்க, வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் காணோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போட்டு தேட மாட்டீங்க. எப்படி தேடுவீங்க? ஃபுல்லாக களைச்சி எடுத்து, அப்படி எடுக்கிறப்ப தான் நிறைய பொருள், காணாமல் போன பொருள்லாம் நம்ம கண்ணுக்கு கிடைக்கும். ஆனால் அது கிடைக்காது பாருங்க. கிடைக்கிற வரைக்கும் தேடுவோம்ல. தங்கங்க இன்னைக்கு ரேட்டுக்கு அது எவ்வளவு, கிடைக்கிற வரைக்கும் தேடுறோம். அதே மாதிரி தான் தேவ சமூகத்தில் கர்த்தரை பார்க்குற வரைக்கும் நம்ம தேடணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாம் தேவ சமூகத்தில் ஏதோ உட்கார்ந்துட்டு போகிறதுக்காக வரலை. நாம் தேவ சமூகத்தில் வந்தது நாம் அவரை தேடுங்கள், கண்டடைவீர்கள். தேடினாதான் கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை தேவ சமூகத்தில் தேடணும், ஜெபத்தில் தேடணும், பாடல் ஆராதனையில் தேடணும், ஆண்டவருடைய வார்த்தை வருகிற பொழுது தேடணும். அது ஃபுல்லாக தேடுற நேரம் ஆண்டவரை நீங்கள் எந்த அளவுக்கு தேடுறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தரை கண்டுபிடிப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுகிறது புரியுது? என்னுடைய ஊழிய வாழ்க்கையில், என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்ச ஒன்று என்ன தெரியுமா? ஆரம்ப நாட்களில் என்னுடைய தகப்பனார் என்னுடைய மேரேஜ் ஆகி ஒரு 25 டேஸில் அவங்க கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சிட்டாங்க. அது கர்த்தரால் ஆனது. ஆண்டவர் அப்பா தகப்பனாரை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த நாட்கள் எனக்கு ரொம்ப கடினமான ஒரு நாட்களாக இருந்துச்சு பாருங்க. சரியாக 2019 தகப்பனார் இந்த மாதிரி ஆண்டவருக்குள்ளே நித்திரை அடைகிறாங்க. 2019 ஒரு பெரிய கடினமான நாட்கள் அது. ஏன் அப்படின்னா, அப்போ நான் பேச்சுலர் கிடையாது, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அடுத்தது கன்சீவ் ஆகிட்டாங்க, ஒய்ஃபும், குழந்தையும் பிறந்துருச்சு. ஸோ இங்கேயும் பார்க்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும், ஊழியத்தையும் பார்க்கணும், அதுபோக பர்சனல் லைஃப்லேயும் நிறைய காரியங்களை பார்க்கணும், நிறைய தேவைகள். முதல்ல ஜெசிகா என்னுடைய மகன் பாருங்க, எதுக்கு அழுகிறானே தெரியாது. அப்போ தான் ஓஞ்சு இப்படி உட்காருவோம், உடனே அழுக ஆரம்பிப்பான். ஒரு நாள் பார்த்தேன், சரி குழந்தை தானே அழுக தான் செய்யும். 2 நாள் பார்த்தேன், 3 நாள் பார்த்தேன், முடியல, டிப்ரெஷர் ஆயிடுச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கம் இல்லை. அவங்க குழந்தைங்க எப்போவுமே நைட்டு தூங்கலனாலும் காலையில் தூங்கிடுவாங்க. நாம் அப்படி பண்ண முடியாது. என்னுடைய ஒய்ஃப் ஒரு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, நான் ஒரு பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கேன். ஆனால் ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏன் என் மகன் இப்படி அழுகிறா? வேதம் சொல்லுது, ஆவிக்குரியவன் எல்லாத்தையும் நிதானித்து அறிகிறான்.
ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி அந்த நேரத்தில் பார்க்குறப்ப என் மகன் நல்லா தூங்குறான். ஜெபம் கொஞ்சம் நின்றுச்சுன்னா இங்கே அழுகிறான். ஒன்று கண்டுபிடிச்சிக்கிட்டேன். என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னா, என் வீட்டுக்குள்ளே சமாதானம் வரணும்னா நான் தேவ சமூகத்தில் உட்காரணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு காரியத்திலையும் நான் இதை கண்டுபிடிச்சேன். வீட்டில் திடீர்னு பிரச்சனை வரும், எப்படி வரும்னே தெரியாது பாருங்க. சின்ன ஒரு வார்த்தையாக இருக்கும், டம்மால்னு வெடிச்சிரும், பயங்கரமாக பிரச்சனை ஆகும். ஆனால் நான் அது அந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன் தெரியுமா? தேவ சமூகத்தில் வந்துடுவேன். இப்படி ஒவ்வொரு டைமும் எனக்கு வர்ற பிரச்சனையை, சபைக்குள்ளே வர்ற பிரச்சனையாகட்டும், சபைக்கு வெளியில் வர்ற பிரச்சனையாகட்டும், என் பர்சனல் லைஃப்பில் வர்ற பிரச்சனையாகட்டும், என் சரீரத்தில் வர்ற பிரச்சனையாகட்டும், அடிக்கடி பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தருக்கு பலவீனம் வந்துக்கிட்டே இருக்கும். என் மகளுக்கு ஒன்றுங்க வரும், இல்லை எனக்கு வரும், இல்லை என் மனைவிக்கு வரும். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் அப்படி இருக்குல்ல. நல்லா கவனிங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பிரச்சனையை மேற்கொள்ளணும்னா, நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய பிரசன்னத்தில் நிறைஞ்சு, நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு செபிக்க கற்றுக்கொள்ளணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கேட்கலாம், என்ன பாஸ்டர் எப்படி நான் ஜெபம் பண்ணுறதுக்கும் அங்கே சரியாகிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குது. நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார வரைக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் சிரிச்சா 10 நாள் அழுவீங்க. நான் அனுபவப்பட்டுருக்கிறேன் பாருங்க. ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை வரும், நல்லா தான் போயிட்டு இருக்கோம், திடீர்னு அடி விழுகும், திடீர்னு உடைக்கப்படுவோம், திடீர்னு காயப்படுவோம். சில காரியங்கள் நம்ம காதில் வர்றப்போ உடஞ்சி போய் உட்காருவோம் பாருங்க. அப்பெல்லாம் யார் மேலே கோவப்பட முடியும்? யார் மேலே கோவப்பட முடியாது. ஒன்றே ஒன்று தான் நான் பண்ணேன். தேவனுடைய கிருபையினால் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்னென்னா, யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து அப்படியே கண்ணீரோடு ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு இங்கே செபிக்க 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 கர்த்தர் என் குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கல. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதை நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து இதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். நீங்கள் தேவ சமூகத்தை எப்பவும் அற்பமாக நினைக்காதீங்க. நீங்கள் வேற, தேவ சமூகம் வேற நினைக்காதீங்க. உங்கள் குடும்பம் வேற, தேவ சமூகம் வேற நினைக்காதீங்க. நீங்களும் தேவ சமூகமும் இணையணும் பாருங்க. நீங்கள் ஆண்டவரோடு கூட இணையிற இடம் தேவ சமூகம். அவருடைய பிரசனத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற சகலமும் வெளியில் ஓடுது. தேவ ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்குள்ளே வருது, சமாதானம் வருது, சந்தோஷம் வருது, நிம்மதி வருதுங்க. இன்னைக்கு இந்த ஊழியத்தை இதுவரைக்கும் பண்ணுறதுக்கு எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஆண்டவர் எப்படி கிருபை தராருன்னா, நாங்கள் தேவ சமூகத்தில் காத்து இருக்கிறதுனால தான் நாங்கள் செய்கிறோம். சும்மா சாதாரணம் கிடையாது, சும்மா சாதாரணம் கிடையாது சிஸ்டர். உங்கள் குடும்பத்தில் ஒரு பிசாசு உங்களை அலக்கழிக்கிறான். இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஏதோ ஒரு விதத்தில் அலக்கழிக்கப்படும். ஜெபம் பண்ண உடனே பிசாசு யாரை வந்து முதல்ல அடிப்பான்னு நினைக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா தான் இருக்கும், திடீர்னு எங்கே இருந்து ஒட்டி விழுகும், எந்த பக்கம் திரும்பினாலும் அடி விழுகும். என்ன பண்ண முடியும்? ஆண்டவரே, அழுத நாட்கள் ஏராளம். ஆனால் நான் சொல்கிறேன், அன்னைக்கு ஆவியானவர் எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தார். என்ன தெரியுமா? நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, தேவ சமூகத்தில் உட்கார், தேவ பிரசனத்தில் நிரம்பு, கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்படு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே நீங்கள் தேவ சமூகத்தில் நிரம்ப நிரம்ப உங்கள் வீட்டுக்குள்ளே தேவ பிரசனம் அப்படியே ஆட்கொள்ளும் பாருங்க. நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே போகும் பொழுது ஒரு விடுதலை வந்துடும் பாருங்க. அப்படின்னு கேட்கலாம், பாஸ்டர் இப்போ உங்கள் வீட்டில் பிரச்சனை வர்றது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை வரதான் செய்யும். அப்போ என்ன பண்ணுவோம்? பிரச்சனை வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லா வீட்லேயும் பிரச்சனை வரும். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த தேவ சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போகிறப்ப அது சமாதானம் ஆயிரும்னு எனக்கு தெரியும். என் மனைவி என் முன்னாடியே தான் இருக்கிற பாருங்க. என் மனைவியை வச்சுட்டே சொல்கிறேன், தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டு நான் ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறப்ப சமாதானத்தோடு தான் நான் போவேன். அதுக்கு என் மனைவி சாட்சி. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
எவ்வளோ பெரிய பிரச்சனை, அது வியாதியாக இருக்கட்டும், பயமுறுத்துகிற காரியமாகட்டும், பிசாசின் கிரியாக இருக்கட்டும், எதுக்கும் இல்லை. தேவ சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போகிறப்ப ஒரு சமாதானத்தோடு தான் போவேன். ஏன்னா நான் இந்த இடத்துல வரும் பொழுது கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்புகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை தெரிந்து கொள்ளுங்கள். சபையில் வந்து ஜெபம் பண்ணுங்க. சபைக்கு வர முடியலையா, உங்க வீட்டுக்குள்ள முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்க. சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்காதீங்க, வெட்டி நாயம் பேசாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க உட்கார்ந்துக்கிட்டு அவங்க நாயத்தை கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அடுத்தவங்க குடும்ப விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா சிஸ்டர், நீங்க அதை எதையும் கேட்டுக்கிட்டு இல்லாம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஜெபம் பண்ண அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் விலகி ஓடும். யாருங்க சொன்ன உங்க கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாங்க? யாருங்க சொன்ன உங்க பிள்ளைங்க மாற மாட்டாங்க? யாருங்க சொன்ன உங்க மனைவி மாற மாட்டாங்கன்னு? நீங்க ஆண்டவர் சமூகத்தில் சரியா உட்காரல சிஸ்டர், பிரதர், நீங்க சரியா உட்காரல. நீங்க தேவ சமூகத்தில் சரியா உட்கார்ந்து பாருங்க, நடக்காதது கூட நடக்கும், மாறாதது கூட மாறும். திட்டுறாங்களா, கேவலமா பேசுறாங்களா, அவங்க வாயை கர்த்தர் கட்டுவாரு. என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பார்த்துருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகம் தான் நமக்கு பலம். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உமை நோக்கிட, ஓடி வந்தே உமை நோக்கிட. உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. சொல்லுங்க. உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே பாக்கியமே. ஹல்லேலூயா. அது ஒரு பாக்கியம் பாருங்க. தேவ சமூகம் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. என்ன பாஸ்டர் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, எங்களுக்கு நம்பிக்கையே இல்லையே. இந்த ஒரு மாதம் நான் சொன்னதுக்காக வாச்சும் நீங்கள் பண்ணி பாருங்க. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டோடைய பிரசன்னத்தில் நிரம்பும் போது நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த பிரசன்னமே பர்வதங்களை மெழுகு போல உருக பண்ணிடும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தாவீது சின்ன பையன், கோலியாத்து பெரிய அரக்கன். ஆனால் தாவீது கோலியாத்தை விடவும் பலவானாய் மாறினது எந்த இடத்துல? தேவ சமூகத்தில். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல தெரியுமா பலப்பட்டார்? தேவ சமூகத்தில். ஆமேன்னு சொல்லுங்க. கிதியோன் மீதியானியர்களை ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல ஒரு பலவானா எந்த இடத்துல மாறினான் தெரியுமா? தேவ சமூகத்தில். தேவ சமூகத்தில் தான் நமக்கான விடுதலை இருக்குது. நீங்க ஆண்டுடைய சமூகத்தை அற்பமா நினைக்காதீங்க, ஜெபத்தை அற்பமா நினைக்காதீங்க, வேத வாசிப்பு அற்பமா நினைக்காதீங்க. நீங்க இப்படி அற்பமா நினைக்க 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 மற்றவங்க பார்வையில் நீங்க தான் அற்பமா மாறிடுவீங்க. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. முதல்ல 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. தேவ சமூகம் உங்களை பலவானாய் மாற்றிக்கொண்டே இருக்கும். ஆமென். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதுதான் தேவ சமூகம், தேவனுடைய பிரசனம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம்.
மோசே என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதை மட்டும் நம்ம பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மோசே என்கிற ஒரு மனிதன் சாதாரணமானவன். பார்வோனுக்கு பயந்து எகிப்தை விட்டு மீதியான் தேசத்துக்கு ஓடி வந்தவன் தான் மோசே. மோசேய தன்னுடைய சொந்த ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களே அற்பமாக நினச்சாங்க. அவன் வேண்டான்னு சொன்னாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. மோசே யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாத மனுஷன். ஆனால் கிட்டத்தட்ட இப்போ 2026 இன்னைக்கு கூட நம்ம மோசே மூலமாக கர்த்தர் செஞ்ச அற்புதங்களை பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரையும் பற்றி நம்ம பேச மாட்டோம். மரிச்சு போன எல்லாரையுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரை பற்றி பேசுறதில்ல. நம்மளுடைய தாத்தாவுக்கு தாத்தாலாம் யாருன்னே தெரியாது இல்லை, அவங்களையே நம்ம மறந்துட்டோம். செத்து போன எல்லாரையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை. செத்து போனாலும் ஒரு மனுஷனை பற்றி பேசுகிறோன்னா கர்த்தர் மூலியமாக எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு பாருங்க. யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத மோசையை தான் கர்த்தர் பெரிய மனுஷனை மாற்றினார். எப்படி இது நடந்துச்சு? யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷன் ஒரு அசாத்தியமான ஒரு மனுஷனை எப்படி மாறினா அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கிற பொழுது மோசே தேவ சமூகத்தில் கிட்டி சேர்ந்தான். நீங்கள் எடுத்து வாசிங்களே, யாத்திராகமம் 3:1-6 வரைக்கும். ம் 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 அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்ட சேரையாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மோசேயுடைய வாழ்க்கை முற்றிலுமே மாறுறதுக்கு காரணமே இந்த யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம். ஒரு எல்லாராலையும் வேஸ்ட்னு ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷனை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினாரு. அவன் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக எந்த இடத்துல மாறினானா யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில். இங்கிருந்து தான் மோசேயினுடைய ஆரம்பமே வருது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கடவுளுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்குமா. மோசே ஆரம்பத்தில் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். ஆனால் மரிக்கும் பொழுது 30,000 ஜனங்களை மேய்ச்சான். மோசே ஆரம்பத்தில் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்தப்போ யாருமே அவனை குறித்து கவலைப்படலை. ஆனால் மோசே மரிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 30 நாள் பக்கம் 40 நாள் பக்கம் அவங்க என்ன பண்ணுறாங்க? துக்கமாக இருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் சிஸ்டர்? என்ன அர்த்தம் பிரதர்? ஒரு வேஸ்ட்டுங்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றிட்டாரு. எப்படி மாற்றிட்டாரு? அவன் தேவ சமூகத்துக்கு வந்ததுனால அவன் வாழ்க்கையவே கர்த்தர் மாற்றினாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பார்வோன் அப்படின்னா அவனை பார்த்த எல்லாருமே நடுங்குவாங்க. பார்வோனுங்கிறதே ஒரு தெய்வம். ஆமாம், பார்வோனுங்கிறதே இஸ்ரவேலில் ஒரு தெய்வம். சூரிய தெய்வத்தை பேர் தான் பார்வோன். அந்த தெய்வத்தை அந்த பார்வோனை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க பாருங்க. ஆனால் கர்த்தர் மோசேயை பார்வோனுக்கு யாராக மாற்றினார் தெரியுமா? தேவனாக மாற்றினாராம்.
நீங்கள் எடுத்து வாசிங்களே, யாத்திராகமம் 7:1. கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். அல்லேலூயா. உன் சகோதரனாகி ஆரோன் உன் தீர்க்கதரிசியாக இருப்பான். பாருங்க, பார்வோனே தெய்வம். பார்வோனே எகிப்து ஜனங்களை பொறுத்த வரைக்கும் பார்வோன் தெய்வம். பார்வோனை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் அந்த பார்வோனே யாரை பார்த்து பயப்படுறான்? மோசே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எந்த மனுஷனை பார்வோன் அற்பமாக நினைச்சானோ அந்த மனுஷனை அவனுக்கு தேவனா மாத்தினாரு. இதை நீங்க இமேஜின் பண்ணுங்க. ஒன்னுத்துக்கும் ஆகாத ஒரு மனுஷனை தூக்குனார். பாருங்க, எங்க வச்சு தூக்குனாரு? அவர் சமூகத்தில் வச்சு தூக்குனாரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு இந்த உலகத்துக்கு நீங்க ஆகாதவங்களா இருக்கிறீங்களா? உங்களை ஒவ்வொரு நாளும் மனுஷங்க பார்க்கிற விதமும் பேசுற விதமும் கஷ்டத்தை கொடுக்குதா? உங்களை துரத்தி விடுறாங்களா? நான் சொல்றேன், அவங்க மேலாம் கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. மோசே எப்படி தேவ சமூகத்தில் கிட்ட வந்தானோ அதே போல நீங்களும் நானும் தேவ சமூகத்தின் கிட்ட வருகிற பொழுது கர்த்தர் நம்மையும் ஒரு பெரிய மனிதனாய் மாற்ற வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் அழகெல்லாம் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் கீழ் ஜாதியாக இருக்கலாம் இந்த உலகத்தின் பார்வையில், ஒருவேளை நீங்கள் படிக்காதவங்களா இருக்கலாம், ஒருவேளை நல்ல வேலை இல்லாதவங்களா இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, இது எதுவாக இருந்தால் கூட கர்த்தர் நம்மளை அதை பார்த்து வெறுக்கிறது இல்லை. நாம் அவர் சமூகத்துக்கு வருகிற பொழுது நம்மளை அவர் அணைச்சு, ஒரு அப்பாவை போல நம்மளை அணைச்சு உயர்த்துகிறவராக இருக்கிறார் நம்முடைய கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மோசே என்ன பண்ணாருன்னா தேவனுடைய கிட்டி சேர்ந்தார். சொல்லுங்க, கிட்டி சேர்ந்தார், கிட்டி சேர்ந்தார். இன்னைக்கு அதான் வேத வசனம். இவர் கிட்டி சேருவதற்கு என்ன செய்தார், அதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டோடைய சமூகத்திற்கு கிட்டி சேரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத குறித்து இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஆண்டவர்கிட்ட கிட்டி சேருவதற்கு முன்பாக கர்த்தர் மோசேயின் இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் அதில் 4வது வசனத்திலிருந்து அப்படியே நீங்கள் வாசிங்களே. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்சடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூ. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மோசே நீ கிட்ட வர, ஆனால் நீ கிட்ட வரணும்னா நீ உன் பாதரட்சையை கலற்றி போடு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாதரட்சையை கலற்றி போடாமல் மோசையால் கிட்ட போக முடியாது. பாதரட்சினா என்ன? செருப்பு. செருப்பு. உன் செருப்பை கழட்டி போடு. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மோசையை பார்த்து நீ நிற்கிற பூமி இடம் பரிசுத்த அப்படின்னு என்ன, எதை கழட்டி போட சொல்கிறாருன்னா, பரிசுத்தத்தை கெடுக்கிற அசுத்தத்தை நீ கழட்டி போடு. ஃபஸ்ட்டு செருப்பே போடக்கூடாதா? அப்படி கிடையாது, செருப்பு போட்டு தான் ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அங்கே ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பரிசுத்த பூமியை கெடுக்கிற அசுத்தத்தை உன்னை விட்டு கழட்டி போடுங்கிறாரு. சொல்லுங்க, செருப்பா? செருப்பு முக்கியமா இல்லை கர்த்தருடைய சமூகம் முக்கியமா? சொல்லுங்க, கர்த்தருடைய. இப்போ மோசே ஒருவேளை இமேஜின் பண்ணுங்க, ஒருவேளை மோசே எனக்கு உங்கள் சமூகம் வேண்டாம் ஆண்டவரே, செருப்பு புதுசு, எவனா அதை எடுத்துகிட்டு போயிட்டானோ ஒம்பாயிரம், அதனால் நான் செருப்பை மட்டும் தூக்கிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு போயிருந்தா மோசேக்கு என்னதான் மிஞ்சி இருக்கும்? ஆமேன்னு சொல்லுங்கப்பா. எதுக்கு எதை இழக்கிறோம் பாருங்க. நீங்கள் நம்ம அசுத்தங்கிறோம், அதை கர்த்தர் எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா செருப்போடு கம்பேர் பண்ணுறாரு.
இன்னைக்கு கடவுளுக்கு பிரியமில்லாத பாவங்கள், கடவுளுக்கு பிரியமில்லாத அசுத்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் பேசுகிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மோசே நீங்கள் கிட்ட வரணும்னா முதல்ல அந்த செருப்பை கழட்டி போடு. நீ கழட்டி போட்டாதான் என்கிட்ட வர முடியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஒரு செருப்பு போட்டோம்னா நிலத்துக்கும் நம்ம காலுக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த செருப்புடைய கேப் இல்லை, கேப். அதே மாதிரி தான் நம்ம பாவம் செய்கிறப்ப கர்த்தருக்கும் கர்த்தருடைய சமூகத்திற்கும் நமக்கும் ஒரு கேப் வருது. சில பேர் ஹீல்ஸ் செருப்பு போட்டுருக்குறாங்க, கால் இவ்வளோ தூரம் நின்றுட்டு இருக்கிறாங்க. சில பேர் ஷூஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீல்ஸ் ஷூ. சில பேர் பார்த்துக்கிறீங்களா அந்த காலில் குச்சியை கட்டி மேலே நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள செருப்பே. இப்படி அசுத்தம் வளர வளர தேவ சமூகத்துக்கு நமக்கு இடையில என்ன ஆகுது? ஒரு பெரிய இடைவெளி, ஒரு பெரிய கேப் வருது பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மோசே இந்த பாதரட்சியை கழற்றி போடு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ தேவ சமூகத்தில் நெருங்கி வரணும்னா நீ உன்னுடைய அசுத்தமான வாழ்க்கையை தூக்கி எறியணும். மோசே தூக்கி எறிஞ்சானா? தூக்கி எறிஞ்சான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். செருப்பா இல்லை கர்த்தருடைய சமூகமா? எனக்கு கர்த்தருடைய சமூகம் தான் வேணும். தூக்கி போடுறான். சில மோசைக்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்க, கர்த்தருடைய சமூகம் வேண்டாம், எனக்கு இந்த செருப்பு தான் வேணும். யோனா குறித்து வேதம் சொல்லுது. யோனா பாருங்க, கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நினிவேவுக்கு போக சொல்கிறாரு. இவன் தர்சீசுக்கு போகிறான். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்களே, யோனா 1ஆம் அதிகாரத்தை சீக்கிரம் எடுத்து வாசிங்க, நேரம் இல்லை. பாருங்க, யோனா நினிவேவை விட்டு தர்சீசுக்கு தான் போனான். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், தர்சீசுக்கு போக கப்பலில் ஏறினான். பாருங்க, யோனா இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறப்ப யோனாவுக்கு சமூகத்தை விட எதுதான் பெருசாக தெரியுது? இப்படி இந்த செருப்பை கையில் எடுத்துக்கிட்டு, அன்னைக்கு செருப்பு, இன்னைக்கு இந்த செல்ஃபோனு, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதில் இல்லாத பாவமே கிடையாது பாருங்க. இப்படி யோனா எனக்கு தேவ சமூகம் வேணாம், எனக்கு இந்த செருப்பு தான் வேணும்னு போயிட்டான். இப்போ போய் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, நிம்மதியாக இருந்தால் நினைக்கிறீங்களா? கிடையாது. இவன் போனதுலேருந்து பிரச்சனை. எதுக்கு பிரச்சனை வருதுன்னே தெரியல. இவன் கப்பலில் ஏறி போகிறான், பெரும் காற்று வருது. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் யோனா யாராக மாறிட்டான்? பிரச்சனையாக மாறிட்டான். நல்லா கவனிங்க, தேவ சமூகத்தை வேண்டான்னு நீங்கள் சொல்லி போயிட்டீங்கன்னா நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் பிரச்சனை, நீங்கள் ஒரு ப்ராப்ளம். அது மட்டுமா? யோனாவுக்கு சுற்றியில் இருக்கிறவங்க மட்டும் பிரச்சனை கிடையாது, யோனாவுக்கு யோனாவே பிரச்சனையாக இருந்தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க சிஸ்டர், பிரதர். தேவ சமூகத்தை விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கும் பிரச்சனை, உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நீங்கள் தேவ சமூகத்தை வேண்டான்ட்டு ஒரு செருப்பு மாதிரி இருக்கிற ஒரு பாவத்துக்காக, ஒரு காரியத்துக்காக ஓடிட்டீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் இங்கே இருக்கிற நம்மோடு கூட இந்த வார்த்தையை சொல்லி பேச விரும்புகிறாரு. நீங்கள் மோசையை போல அந்த பாதரட்சியை கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டு, நான் வர ஆண்டவர் உங்கள் சமூகத்துக்குள்ளே என் கூட நீங்கள் பேசுங்க, என்னை பயன்படுத்துங்கன்னு நீங்கள் வர போகிறீங்களா? இல்லைப்பா, எனக்கு இந்த செருப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குதுப்பா, நீங்கள் உங்கள் சமூகத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு போக போகிறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
கம்பேரிசன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதுதான் உண்மை. பாவம் தான் வேணும், எனக்கு அந்த பையன்தான் வேணும், எனக்கு இந்த புள்ள தான் வேணும், எனக்கு அந்த காரியம் ரொம்ப பிடிச்சிருக்குது பாஸ்டர், அதை விட முடியல பாஸ்டர், குடிக்கிறது என்ன விட முடியாது பாஸ்டர், நல்ல சிகரெட் பிடிக்கிறது என்னால் விட முடியாது பாஸ்டர், அந்த விபச்சாரத்தை என்ன பண்ணாலும் விட முடிய மாட்டேங்குது பாஸ்டர். நீங்கள் எதை சொன்னீங்கனாலும் நான் சொல்கிறேன், அது எல்லாமே இந்த செருப்புக்கு சமமாக இருக்குது. ஆண்டவர் இந்த செருப்பை முதல்ல தூக்கி போடு, நீ வா என் சமூகத்துக்குள்ள வா, நான் உன்னை பயன்படுத்துகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு நீ இருக்கிற இடம் உன் இடம் கிடையாது, உனக்காக நான் வச்சிருக்கிற இடம் வேற. நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அந்த இடத்துக்கு நீ போகும் பொழுது உன்னை கொண்டு நான் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஜனம் உன வேண்டான்னு ஒதுக்குனாங்களோ அதே ஜனங்களுக்கு நீ ஒரு ஆசீர்வாதமா மாறுவ. அதுக்கு ஒரே காரியம், இந்த செருப்பை முதல்ல தூக்கி போடு. உன்னை அசுத்தப்படுத்துற இந்த செருப்பு உனக்கு வேணாம், தேவ சமூகம் உனக்கு வேணும். அதை கட்டிய பிடிச்சுக்க. உன் வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறாரு, உனக்குள்ள தேவன் இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல மோசே என்ன பண்றாரு, பாதரட்சியை கலெக்டரி போறாரு. நேரம் இல்லை, நான் சீக்கிரமாக ஒரு சில காரியங்களை சொல்லிடுறேன். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக தேவ சமூகத்துக்குள்ளே வந்த உடனே மோசே எதை தூக்கி போடுறாரு தெரியுமா? மீதியான் தேசத்தை விட்டு அவன் விலகி வந்தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல மோசே தேவ சமூகத்தில் என்ன பண்ணுறாரு, செருப்பை கழட்டி போட்டார். இப்போ மோசே எதை தூக்கி போடுறாரு, மீதியான் தேசத்தை. மீதியான் தேசம் எந்த தேசம்? மோசே நல்லா கவனிங்க, மோசே பார்வோனுக்கு பயந்து தப்பிச்சு ஓடுறான் உயிர் பிழைக்க. அப்போ மீதியான்ல ஒரு பெண்ணுக்கு உதவி செய்கிறான். அந்த பெண்ணுடைய தகப்பன் இவன் நல்ல மனுஷனாக இருக்கிறானேன்னு சொல்லி அந்த பெண்ணை இவனுக்கே கல்யாணம் பண்ணி அந்த இடத்துல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இதுதான் மோசையுடைய வரலாறு. இப்போ மீதியானில் தான் மோசே அடைக்கலமாக இருக்கிறான். மீதியானில் தான் மோசையை ஜனங்க ஏற்றுக்கிட்டாங்க. மீதியான் ஜனங்களோடு கூட மோசே இணக்கமாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய பிரச்சனை வந்ததுக்கப்புறம், தேவ சமூகம் வந்ததுக்கப்புறம் மோசே என்ன பண்ணுறாரு பாருங்க, மீதியானை விட்டு போனான். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிங்களே. நீ எகிப்திற்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர்கள் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கைகளில் பிடித்து கொண்டு போனான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, மீதியானை விட்டு ஆண்டவர் அடுத்தது வெளியில் வர சொல்றாரு. முதல்ல அசுத்தத்தை விட்டு வெளியில் வர சொல்றாரு. ரெண்டாவது என்ன தெரியுமா, மீதியானியர்களை விட்டு வெளியில வா. மீதியானியர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறஜாதி ஜனங்க. அவங்க அந்நிய தேவர்களை வணங்குகிறவர்கள், அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், அவர்கள் கர்த்தரை ஆராதிக்காதவர்கள். அல்லேலூயா. அவங்க பாவிகளா இருந்தாங்க. அந்த இடத்துல கர்த்தர் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப கர்த்தர் இல்லாத இடத்தை விட்டு கர்த்தர் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களிடத்திற்கு கர்த்தர் வர வைக்கிறார். ஒன்று சொல்லட்டுமா உங்ககிட்ட, கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு வேணும்னா நீங்க எந்த கூட்டத்தோடு இருக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க எப்பேற்பட்ட ஜனங்களோட கூட பழகுறீங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க ரிலேஷன்ஸா இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கூட்டமா இருக்கலாம். அவன் இல்லாம நீங்க இல்லாம இருக்கலாம், நீங்க இல்லாம அவங்க இல்லாம இருக்கலாம், நீங்க யாரா கூட இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் என்ன சொல்லி தர்றாருன்னா, நீங்க தேவ சமூகத்தில் நீங்க தேட ஆரம்பிக்கணும்னா, கிட்டி சேரணும்னா அடுத்தது என்ன பண்ணணும் தெரியுமா, உங்க கூட்டம் கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மீதியானியரை விட்டு வெளியில வர வச்சு எந்த கூட்டத்தோட கர்த்தர் மோசையை கூட்டிட்டு போய் வைக்கிறாரு பாருங்க. 31ஆம் அதிகாரம். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். சரி,
யாத்திராகமும் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் கேட்டபொழுது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். எப்படிப்பட்ட ஜனங்கன்னா அவங்க கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனங்க, கர்த்தரை தொழுது கொள்கிற ஜனங்க. ஹலோ சிஸ்டர், பிரதர், இதுக்கு முன்னாடி மோசே எங்க இருக்கிறான்? புறஜாதிகளோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனா தேவ பிரசன்னத்துக்கு கிட்ட வர்றப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, புறஜாதி கூட்டத்திலிருந்து அவனை பிரிச்செடுத்து விசுவாசிக்கிற கர்த்தரை தொழுது கொள்ளுகிற இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டத்துக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறாரு. இன்னைக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு பேர் பெற்றும் நான் எந்த கூட்டத்தோட உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட இருக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் கிட்டி சேரணும்னா நீங்க எப்படிப்பட்ட மனுஷங்களோடு கூட பழகுறீங்கிறது முதல்ல முக்கியம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு? ஆமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு நீங்க முதல்ல முடிவு பண்ணுங்க. நீங்க எந்த ஜனங்களோட பழகுறீங்கன்னு முடிவு பண்ணுங்க. நீங்க எப்படிப்பட்ட கூட்டத்தோடு இருக்கிறீங்க? விசுவாசிகளுடைய கூட்டத்தோடு இருக்கிறீங்களா, இல்ல பாவங்களை செய்கிற மனிதர்களோடு உட்கார்ந்துக்கிறீங்களா? குடிக்கிறவங்க கூட உங்களுக்கு பங்கு கிடையாது. விபச்சாரம் செய்கிற மனிதர்களோடு கூட நீங்க இணைங்க கூடாது. கர்த்தர் அதை அருவருக்கிறார். பாருங்க, ஹல்லேலூயா. உங்க கண்ணுக்கு முன்னாடியே தெரியும், இந்த ஜனங்க பாவம் பேசுறவங்க, பாவமா அடுத்தவங்களை பேசி அதுல சந்தோஷப்படுகிற பரிகாச உதடுள்ள மனிதர்கள். அப்படின்னா அந்த கூட்டத்தை விட்டு விலகி வரணும். ஏன் அப்படின்னா, நீங்க தேவ பிரசன்னத்தில் கிட்டி சேருகிறவர்களா இருப்பீங்க. அப்படின்னா உங்க வாழ்க்கையில மீதியானை விட்டு இஸ்ரவேல் இடத்திற்கு வருவது அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல்ல மோசே பாதரட்சி போட்டான், இப்ப மீதியானையர் தூக்கி போடுறான். அடுத்தது எதை போடுறான் பாருங்க. வேத வசனத்தை நீங்கள் வாசிங்க. யாத்திராகமம் 34:2-5 வாசிங்களே. விடியற் காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி, அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில், உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையெங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது, இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது. அப்பொழுது மோசே முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த 2 கற்பனைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி அவ்விரண்டு கற்பனைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் இல்லை, அதனால சீக்கிரமாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். முதல்ல மோசே பாதரட்சியை தூக்கி போட்டான். 2வது கர்த்தர் இல்லாத மீதியானியர்களை தூக்கி போட்டான். இப்போ எதை விட்டு வெளியில் வரான்னா, இஸ்ரவேலருடைய பாளையத்தை விட்டு தேவ சமூகத்துக்கு வரான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் மோசேயோடு கூட கர்த்தர் முகமுகமாய் பேசுகிற இடம். சீனாய் மலை. சீனாய் மலையில் தான் கர்த்தர் மோசையோடு முகமுகமாக பேசுகிற இடம். பைபிள் சொல்லுது பாருங்க, மோசே மலையின் உச்சியில் போய் நின்றான், கர்த்தர் மேகத்திலிருந்து. யோசிச்சு பாருங்க சிஸ்டர், நம்மளாம் யார் தெரியுமா? மண்ணு. நீங்கள் ஒரு இடத்துல போய் காலில் மிதிக்கிறீங்கல்ல, கால் மிதிக்கிறப்ப நம்ம காலில் நிறைய மண் ஒட்டி இருக்கும், நிறைய மண் ஒட்டி இருக்கும்ல, அதில் ஒரு சின்ன மண்ணு தான் நம்ம கர்த்தருடைய பார்வைக்கு. கர்த்தர் அவ்வளவு பெரிய ராஜா, அவர் காலில் மிதிப்பட்ட ஒரு சின்ன மண்ணு தான் நம்ம. ஆனால் அவ்வளோ பெரிய தேவன் மேகத்திலிருந்து இறங்கி வந்து மோசையோட முகமுகமாக பேசினாராம். எப்படி பேசினாரு? மோசே முதல்ல பாதரட்சியை விட்டாரு, 2வது மீதியானியரை விட்டாரு. இப்போ சுற்றில் இருக்கிற இஸ்ரவேல் பாளையத்தையே விட்டு தனித்து தேவனுக்காக போய் நின்றார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்க. நமக்கு குடும்பம் இருக்குது, நமக்கு கணவர் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க தான்.
எல்லாரையும் நேசிக்கணும், தப்பு கிடையாது. ஆனால் எல்லாரை விடவும் கர்த்தரை தான் முதல்ல நேசிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாம் இந்த இடத்துல அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உச்சிக்கு போக முடியாது. மலையின் உச்சிக்கு மோசே போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மோசேயுடைய குடும்பம் அங்கே தான் இருக்குது. நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். மோசேக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, குடும்பம் இருக்குது, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லாரும் இந்த இடத்துல தான் கீழே தான் இருக்கிறாங்க. ஆனால் மோசே எல்லாத்தையும் விட்டுட்டு தேவ சமூகத்தின் மலையின் உச்சிக்கு போனார். அவர் எல்லாத்தையும் விடவும் கர்த்தரை நேசிச்சாரு. உங்களுடைய எல்லாத்தை விடவும் நீங்கள் கர்த்தரை நேசிங்க. நம்மளுடைய குடும்பம் நமக்கு ரொம்ப முக்கியம், நம்ம ரொம்ப நேசிக்கணும், கடவுள் அதான் சொல்கிறாரு. ஆனால் அதை விடவும் நீங்கள் யாரை தான் நேசிக்கணும்? கர்த்தரை நேசிக்கணும், அவருடைய சமூகத்தை நேசிக்கணும். அந்த மலையின் மேல் ஏறி மோசே தேவனோடு கூட சஞ்சரித்தார். ஆண்டவர் அப்படியே வானத்திலிருந்து இறங்கி வந்து மோசையோடு கூட முகமுகமாய் பேசினார். இட்ஸ் a glory, this is a presence of the Lord. அதான் கர்த்தருடைய மகிமை பாருங்க, பிரசனம் பாருங்க. அந்த பிரசனத்தை யார் அனுபவிச்சானா? மோசே அனுபவிச்சான். எப்படி அனுபவிச்சானா? அவன் இந்த உலகத்தின் மேல இருக்கிற எல்லா நேசத்தையும் விலக்கிட்டு கர்த்தர் மேல அதிகமான நேசத்தை வச்சதுனால அவனால தேவனுடைய பிரசனத்தை உணர முடிந்தது. கர்த்தருடைய மகிமைக்குள் அவன் போனான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக நான் பாஸ்டர் சொல்லிட்டாரு, அதனால் வீட்டில் நான் சாப்பாடு செய்ய மாட்டேன், நான் வேலைக்கு போக மாட்டேன், என் குழந்தைகளை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. மோசே 40 நாள் மேலே போனார் தான். ஆனால் அது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆரோன் கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போனார், தனிச்சு விட்டுட்டு போகலை. 40 நாள் கழித்து மறுபடியும் மோசே கீழே இறங்கி வந்து தான் ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் வேண்டான்ட்டு போனீங்கன்னா 40 நாள் கழித்து கீழே வர முடியாது இல்லை? அப்படின்னு என்ன அர்த்தம்? மோசே எதுக்காக மேலே ஏறினா? இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி மோசே மேலே ஏறினா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவங்களால் அது முடியல, ஆனால் மோசையால் எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரை நேசிக்க முடிஞ்சிச்சு. அந்த நேசம்தான் மோசைய தேவ சமூகத்துக்கு கொண்டு போகுது. கர்த்தர் மோசையை ஆசீர்வதிக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு மோசையினுடைய சம்பவம் நமக்கு ஒரு நல்ல உதாரணம். ஆண்டவர் இங்கே இருக்கிற நிறைய பேரை பார்த்து சொல்றாரு, முதல்ல உன் பாதரட்சியை கலற்றி போடு, அசுத்தமான வாழ்க்கையை விட்டுட்டு வெளியில வா, தேவ சமூகத்துக்குள்ள வா. ரெண்டாவது காரியம், மீதியானியர்கள் இருக்கிற இடத்துல உனக்கு வேலை கிடையாது, விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் பங்கு கிடையாது, அந்த இடத்த விட்டுட்டு நீ வெளியில வா. மூணாவது என்னன்னா, எல்லாரை விடவும் நீ ஆண்டவரை நேசி, எல்லா ஜனங்களை விடவும் ஆண்டவரை நோக்கி பாரு, அவர் வார்த்தையை நம்புங்க, அவர் வார்த்தையை நம்பி 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 அவரை நோக்கி பார்த்து விசுவாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தினால் உங்களை நிரப்ப வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார்.